ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏபி குக்ஸ். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? சூப்பரான காஃபியோட இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று செஞ்ச கீ இன்றைக்கி பார்க்குறப்போ இந்த டெக்ஸ்சரில் தான் இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன டிப்ஸ் தான். பட்டர் மெல்ட் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் கர்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் கல் உப்பு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி மணலாக கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சாம்பார் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தோம். பூரி இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர்றதுக்கு மாவு ரெடி பண்ணும்போது ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃப்ளஃபியாக வரும். ஈவினிங் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுனால பிளெயின் கேக் ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றும் போது இந்த மாதிரி லேயராக விழணும். அப்போனா இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை இப்படி டேப் பண்ணி எடுத்துடலாம். டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இதை ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணி அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக என்னோடய ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஒரு சாக்லேட் லவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு பரோட்டாவும் எம்டி சால்னாவும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதோட டீட்டெயில்டு ரெசிபி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டி சால்னா ஆல்ரெடி அத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே பரோட்டா மாஸ்டர் என் ஹஸ்பண்ட் தான். அவன் உண்மையாகவே சூப்பராக பரோட்டா போடுவான். அவன் பரோட்டா போடுறத நான் எப்படி இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை சுட்டு எடுத்துடலாம். சுட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ சாப்பிட வேண்டியது தான். இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு போட்டு இதுக்கு மேலே சால்னா ஊற்றி சாப்பிட்ற பார்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் எடுத்து ஒரு பைட் எனக்கு தரும்போது என் மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.